Hi everyone, welcome to தேசிகன்ஸ் வே அண்ட் திஸ் இஸ் ராகுல் தேசிகன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின் ஆஃப் செப்பரேஷன். செப்பரேஷன் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை பிரிதலுங்க. ஏன்னா எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லேயும் இன்னைக்கு பிரிதலை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அந்த பிரிதல் ஏதோ ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் பரவாயில்ல. உண்மையான அன்பு இருக்கிற 2 பேர் கடைசியில் பிரிஞ்சு போய் நிற்க வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி இந்த உலகம் இருக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குது? இதில் வர வலி எப்படி தாங்க? இல்லை இதை வராமல் தடுக்க முடியுமா? என்னால் டே டு டே ஒர்க்கே சரியாக செய்ய முடியல. இதுலேருந்து மீண்டு வர வழியே இல்லையா? இந்தமாரி கேள்விலாம் உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயின் ஆஃப் செப்பரேஷன் இன் ரிலேஷன்ஷிப்ன்றப்ப இங்கே நம்மள பலர் என்ன நினைப்போன்னா, லவ்வில் இருக்கவங்க மட்டும்தான் ஏதோ பிரிஞ்சா வலிக்கிற மாரி, மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த அளவுக்கு வலி இல்லாத மாதிரி நினைப்போம். அப்படி இல்லை, எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த பெயின் இருக்க தான் செய்யுது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்குது, பிரதர் சிஸ்டர் பாண்டில் இருக்குது, ஏன் ஈவன் நான் பெட் மேலே வைக்கிற லவ்வில் கூட இருக்குது. ஸோ எங்கெல்லாம் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கோ, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காதலிக்கிற ஒவ்வொருத்தருக்கு இடையும் பிரிதலில் ஒரு வலி இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. சரி, இந்த வலி இல்லாமல் இருக்க நம்ம என்ன பண்ண? இந்த வலி உண்மையான அன்பு கொடுக்குற எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் இந்த வலி 2 விதமா நம்ம பிரிக்கலாம். உண்மையான அன்பை நம்ம குடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்க ஆனா ஃபேக்கா இருப்பாங்க. அந்த மாரி பெர்சன்ட்ட குடுக்குற வலிய நம்மளால என்னைக்குமே போக்க முடியாது. அந்த மாரி தான் உங்க ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு இந்த அன்ப தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, அப்படி நீங்க அன்ப குடுக்க குடுக்க அவங்க உங்கள யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க கடைசி வரைக்கும் யூஸ் ஆயி உங்களுக்கு அந்த வலி அதிகமாயிட்டே தான் போகும். ஒரு நாள் அவங்க உங்கள தூக்கி போடும்போது நீங்க சுக்கு நூறா உடைஞ்சிருவீங்க. நீங்க எதையும் தாங்கக்கூடிய ஆளா இருந்தா மட்டும் உங்ககிட்ட இருக்க அன்ப எல்லாருக்கும் குடுங்க. ஏன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு குடுக்குறோமோ அந்த அளவுக்கு வலி வரும். ஆனா, இதே இன்னொரு விதமான வலி இருக்கு. இப்ப நான் குடுக்குற அன்பு எனக்கு திருப்பியும் கிடைக்கிற இடத்துல நான் இருந்து, அங்க ஏற்படுற பிரிவுல ஏற்படுற வலி, அது வலியாவே இருக்காது. ஒரு விதமான சுகமா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க எனக்கு குடுத்த மெமரீஸ் தான் எப்பயும் எனக்குள்ள நிறைஞ்சிருக்கும். அத விட்டு அவங்க எனக்கு பிரிஞ்சு போனது வலிக்கும். வலிக்காதுன்னு சொல்லல. ஆனா, அவங்க மெமரீஸ் அதோட அதிகமா இருக்கும். ஏன்னா, அவங்க அன்பு அவங்க குடுத்த வலியோட என்னைக்குமே பெருசு தான். ஸோ, அந்த வலி எனக்கு அந்த அன்பு கம்பேர் பண்ணும்போது வலியாவே இருக்காது. இங்க நெறைய பேர் சொல்லுவாங்க, அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன்னு. நான் சொல்றேன், அக்செப்ட் அண்ட் லிவ் இன். ஏன்னா, நீங்க உண்மையான அன்பு கிடைச்ச இடத்துல இருந்தீங்கன்னா, அவங்க உங்கள விட்டு போயிட்டா கூட பரவால்ல. அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. அவங்க போனாங்கன்ற அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆனா, அவங்களோட மெமரீஸ வச்சுக்கிட்டு வாழுங்க. நீங்க காத்திருங்க. உங்க அன்பு உண்மையா இருந்துச்சுன்னா, திருப்பி ஒரு நாள் அவங்க உங்கள தேடி வருவாங்க. அதுவரைக்கும் நீங்க காத்திருக்கலாம். இதுவே நீங்க ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்லயோ, இல்ல ஒரு துரோகத்திலயோ வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நெனச்சீங்கன்னா, நானும் அதான் சொல்றேன். அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். ஏன்னா, நீங்க நெனைக்கிற மாரி அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம குடுத்துட்டு இருப்பீங்க. அந்த டைம் பீயிங் உங்கள யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போக நெனைக்கிற அவங்க கிட்ட, நீங்க குடுக்க குடுக்க கடைசியில உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் வலி தான். அதனால அவங்க இல்லன்றத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க மூவ் ஆன் ஆகுங்க. ஏன்னா, அன்பு கிடைக்கிற இடத்துல இருக்கும்போது மட்டும் தான் அந்த வலி சுகமா இருக்கும். அன்பே கிடைக்காம நான் மட்டும் ஒரு அன்ப தூக்கி குடுக்கும்போது, அங்க இருக்கிற வலி பெயினா மட்டும் தாங்க இருக்கும். இன்னைக்கு செப்பரேஷன்றது நெறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுது. இந்த செப்பரேஷனுக்கு ரீசன் சின்ன சின்ன சண்டையா தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன சண்டைய உட்கார்ந்து பேசினாலே அந்த பிரிதல தடுத்தரலாம். இருந்தாலும் நம்ம எங்க விடுவோம் அத? நமக்குள்ள இருக்க ஈகோவ வச்சுக்கிட்டு, ஏன் அவன் தான பண்ணான், அவன் சாரி கேட்கட்டும். இல்ல அவ தான பண்ணா, அவ சாரி கேட்கட்டும். நான் ஏன் போய் பேசணும்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருப்போம். ஆனா, இந்த இடத்துல ஏன் நம்ம இப்படி இருக்கோம்னா, எங்க போயிற போறாங்க, எப்படினாலும் நம்ம கிட்ட தான் வருவாங்கன்ற தைரியத்தில எப்ப பார்த்தாலும் சண்டைய போட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டே இருப்போம். ஆனா, ஒரு நாள் அவங்க நமக்கு நம்ம கூட திருப்பி வந்து பேசவே மாட்டாங்கன்னு சொல்லி இருந்தோன்னா, அன்னைக்கு ஒரு பெயின் வரும் பாருங்க. த மொமெண்ட் யூ வில் ரியலைஸ் தே வில் பி நோ மோர் இன் மை லைஃப். அந்த நேரம் தான் இருக்கறதுலே பெயினா இருக்கும். ஸோ சின்ன சின்ன சண்டைய போட்டுக்கிட்டு உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் தப்பு பண்ணா என்ன? நம்ம சாரி கேட்கறனால நம்ம கெட்டு போக மாட்டோம். ஸோ சாரி கேட்டு இருக்கிற டேஸ ரொம்ப பியூட்டிஃபுல்லா வாழுங்க. ரொம்ப டேஸ் கம்மியா தாங்க இருக்கு. ஏதோ நம்ம 30, 40 வருஷம் வாழப் போறோம்னு நெனைக்கிறோம். ஆனா நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தாலும், உங்க மெமரீஸ் கம்மியா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இருக்கிற ஒவ்வொரு டேவும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சண்டை வருதா? சண்டை போடவே போடாதீங்கன்னு நான் சொல்லல. சண்டை போடுங்க.
ஓகேவா? பிரிஞ்சு போற அளவுக்கு போடாதீங்க. சண்டை போடுறீங்களா? 1 நாள் 2 நாள் பேசாம இருக்கீங்களா? ஆனா திருப்பி சேருவோன்ற நம்பிக்கையில சேர்ந்துருங்க. அத விட்டுட்டு அவங்க வந்து பேசட்டும், இவங்க வந்து பேசட்டும்னு அந்த சண்டைய வளர்த்து, வளர்த்து, வளர்த்து மாச கணக்குல போனீங்கன்னா, கடைசில ஒரு நாள் பிரிஞ்சிருவீங்க. அந்த பிரிஞ்சதுக்கப்புறம், ஐயோ! அன்னைக்கே நான் போயிருக்கலாமே, அன்னைக்கே நான் இத பண்ணியிருக்கலாமேன்னு நெனச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஸோ, செப்பரேஷனுக்கான மேஜர் ரீசனே இந்த மாரி சின்ன சின்ன சண்ட தான். அதுவும் இன்னைக்கு பல பேர் சின்ன சின்ன சண்ட, சின்ன சின்ன புரிதல் இல்லாம, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயோ, இல்ல 1 வருஷத்துலயோ, 2 வருஷத்துலயோ டைவர்ஸ்ன்னு வந்து நிக்கிறாங்க. நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கோ, உங்க பார்ட்னருக்கோ நடுவுல ஒரு சண்டனா, நீங்க 2 பேர் உட்கார்ந்து பேசினாலே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிரும். நீங்க இதுக்கு 3வது ஆள தூது விட்டு, அந்த இதுல பிரச்சனைய பெருசாயி, கடைசில யார் சொல்ற அட்வைஸோ ஃபாலோ பண்றதுக்கு போங்க 2 பேரும் பேசுங்க. இங்க ஒருத்தர் தப்பு பண்ட்டாங்க, நான் தப்பு பண்ணல. ஸோ நான் ஏன் இறங்கி போணும்னு யோசிக்காம, இறங்கி தான் போங்களேன். வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். விட்டு குடுத்து போற ஆள கெட்டு போக போறதில்ல. ஸோ எவ்வளோ இறங்கி போறோமோ இறங்கி போலாம். ஏன்னா புடிச்சவங்களுக்காக இறங்கி போறதோட வேற என்னங்க சுகமா இருக்க போது? ஸோ இப்பயே உங்க ஃபோன் எடுங்க. நீங்க பிரிஞ்சிருக்கேன்னு நெனைக்கிறீங்களா? உங்க ஃப்ரெண்டோ, உங்க லவ்வரோ, உங்க சிப்லிங்கோ யாரோ ஒருத்தர் என்ன தப்பு வேணா பண்ணியிருக்கலாம். இல்லையா? நீங்க கூட தப்பு பண்ணியிருக்கலாம். ஃபோன் பண்ணுங்க. சாரி கேளுங்க. பேசுங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட். என்னைக்கு என்ன நடக்கும்ன்று யாராலயும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கோம். சந்தோஷமா இருப்போம். நாளைக்கும் இருப்போம். ஆனா, எல்லாரும் சேர்ந்து இருப்போம். சந்தோஷமா இருப்போம். பிடிச்சவங்களோட இருப்போம். அத விட்டுட்டு சின்ன சின்ன வீம்பு சண்டைக்காகலாம் நான் ஏன் விட்டு குடுத்து போணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு நாள் அவங்க இல்லாம போம்போது அந்த வலி பார்த்துக்கங்க. இங்க சேரவே முடியாத இடத்துல இருக்கோம். கான்டாக்ட்டே பண்ண முடியலன்னு நெனச்சீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க குடுத்த ஞாபகம், அவங்க குடுத்த சந்தோஷங்கள் நெறையா இருக்கும். அத நெனச்சு பாருங்க. தயவு செஞ்சு விட்டுட்டு போனத மட்டும் நெனச்சு உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க. ஏன்னா, அவங்க திருப்பி வருவாங்க. அன்னைக்கு அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண நான் நல்லா இருக்கணும். நான் அன்னைக்கு நல்லா இல்லன்னா, அவங்க திருப்பி வரும்போது அவங்களும் கில்ட் ஆவாங்க. நீ ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் 2 பக்கம் கத்தி மாரி தான். ஒருத்தர் நல்லா இல்லன்னா, இன்னொருத்தர் நல்லா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நல்லா இருந்தா, இன்னொருத்தர் நல்லா இருப்பாங்க. ஸோ, நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா, அப்பதான் அது அவங்களையும் நல்லா வச்சுக்கும். நீங்க நல்லா இல்லன்னா, இன்னொரு பக்கம் இருக்கவங்களும் வருத்தப்படுவாங்க. ஸோ, 2 பேரும் நல்லா இருங்க. சேரவே முடியாத ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் நான் பிரிஞ்சு இருப்பேன். என்னால இன்னைக்கு அவங்கள ரீச் அவுட்டே பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நாங்க கண்டிப்பா சேருவோம். அந்த நம்பிக்கையில எப்பயுமே இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஞாபகங்கள் உங்கள காலத்த கடந்து கூட்டு போகும். ஒரு நாள் அவங்களோட சேர்த்து வைக்கும். இந்த பெயின் ஆஃப் செப்பரேஷன் இந்த பெயின் உண்மையாலுமே எவ்வளோ கொடூரமானதுன்னா, நீங்க எவ்வளோ ஸ்டேபிளான ஆளா வேணா இருக்கலாம். ஆனா இந்த பெயின் உங்களுக்கு நிர்மூலமாக்கிரும். அந்த மாரி சூழ்நிலையில நீங்க நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க எனக்கு குடுத்த அன்பு என்னைக்குமே உண்மதான். நான் அவங்க மேல வச்ச அன்பு என்னைக்குமே உண்மதான். அது மாறப்போறது கிடையாது. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தால நான் எனக்கு இன்னைக்கு பிரிஞ்சிருக்கோம். ஒரு நாள் நாங்க எங்க மேல வச்சிருந்த அன்புனாலேயே நாங்க சேருவோம் அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க குடுத்த பியூட்டிஃபுல் மெமரீஸ செரிஷ் பண்ணிட்டு ஹேப்பியா வாழுங்க. பெயின் ஆஃப் செப்பரேஷன்றது ஒண்ணுமே இல்லங்க. அது ஒரு விதமான ஒரு நல்ல நினைவு தான். ஏன்னா அந்த வலி தான் நீங்க அவங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே உணர்த்தும். முடிக்கிற முன்னாடி ஒரு சின்ன கவிதை. வாழ்வில் வந்த அற்புதம் எங்கு சென்றுவிடும் என்ற அகங்காரம், கோபமும் சண்டையும் இட்டபோதும் திமிரென நான் இருமாப்புக் கொண்டேன். என் கர்வம் சுருங்க, தலைகனம் விட்டொழிய உன் ஞாபகம் மட்டும் விட்டுச் சென்றாயே. மன்னிப்புடனும் உன் ஞாபகத்துடனும் காத்திருக்கிறேன். என்னை மீண்டும் ஏத்துக்கொள்வாயா? சொல். இந்த மாரி வீடியோ பார்க்கணும்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இது தேசிகன்ஸ் வே. நம்ம பேசுறது ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் குரோத். தேங்க் யூ.